இன்றைக்கு அநேகர் சபையிலிருந்து தூரம் போனவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை விட அவர்கள் எளிதான சில முறைகளை தெரிந்து கொண்டு லைவ்லேயே பார்த்து கொள்ளுவாங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் திரு விருந்துக்கு கடந்து செல்வர்களாக காணப்படுவாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் படிக்கும் போது நான் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி பக்கத்துல தாங்களுக்கு அருகாமையில் உள்ள சபையில போய் என்ன செய்யணுமா, தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ள விருப்பம் இல்லாம தனித்து இருந்தா அது எப்படிப்பட்டதா இருக்குமா, நல்லா சூடாக்கப்பட்ட ஒரு எரிகிற கங்கு, அப்படியே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு கங்கை எடுத்து, ஒரு விறகு துண்டு நல்லா எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சோம்னா எத்தனை நேரத்துக்கு அது எரிந்து கொண்டே பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன செய்கிறோம், சாதாரணமா மாறிவிடும், சாதாரண ஒரு கரியை போல மாறிவிடும். அதுக்கு மறுபடியும் என்ன தேவை, அதை எரிகிறதோட கொண்டு போய் போட்டு அதை சூடு ஏற்றும் போதுதான். அப்ப இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா சபையை விட்டு பிரியும் போது என்ன செய்கிறாங்க, ஆவிக்குரிய குளிர்ந்த தன்மைக்கு போயிடுறாங்க. அப்ப இந்த வாழ்க்கை ஆண்டவரால நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததா இருக்க முடியாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். God bless you.